எப்படி சார் நீங்க வாங்க பூர்ண வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு நிச்சயமாக வரும். ஏன்னா இப்போ ஏன் ஸ்டூடெண்ட் பச்சைப்பன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களே, எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு ஏன் அரெஸ்ட் பண்ணி இன்னும் விடுதலை பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுவும் இல்லாம இந்த பக்கம் ஜெயிலில் வந்து ஜென்ஸ், அந்த பக்கம் வந்து லேடிஸ் ஏன் வச்சிருக்காங்க? இதை நீங்க தான் கேட்கணும் அப்படின்னு இருக்கேன். எம்எல்ஏ எதனால என்னுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் ஏன் சட்டசபை முடியிருக்குன்னா நீங்க கையெழுத்து போடல. கையெழுத்து போட்டு முடிச்சிருந்தால் அந்த செஷன்ஸ் முடிச்சிருக்கும். அடுத்த செஷன்ஸ் எல்லாம் மற்றவங்க இந்த 5 பேர் தான், இவங்க சொல்ற 5 பேர் தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. 6 பேர் என்னமோ, மீதி எல்லாருமே விடணும்ல. செஷன்ஸ் நீங்க முடிக்கலையே. ஆக நீங்க எல்லாம் முடிச்சா இதெல்லாம் முடியும். அப்புறம் என்எல்சி வந்து விருத்தாச்சலத்தில் எம்எல்ஏ இன்னைக்கு நான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்எல்சி அதையும் சொல்லி விருத்தாச்சலம் எம்எல்ஏ தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரும். இது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் எப்படி நீங்க சொன்னாலும் சரி. ஆக ரெண்டும் சேர்ந்து தான் இது முடிச்சு வைக்கணும் அப்படின்னு இருக்கேன். ஏன்டா சும்மா வந்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்குன்னு தினமும் வந்துடும். அதே மாதிரி முகநூலில் நான் முதல்ல சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர், தமிழர் கூகுள், நீங்க எல்லாம் இன்னைக்கு டிவி எல்லாரும் கேட்குறீங்களே, இதற்கு முழு காரணமா இருந்த அந்த கூகுள் நிறுவனத்தில் ஒரு தமிழர் சுந்தர் பிச்சை முத முகநூலுக்கு நான் தான் நன்றி தெரிவிச்சேன். இப்போ எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லணும், சொல்ல வேண்டியது ஒவ்வொருடைய தமிழருடைய கடமை என்பது தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்னர் நிச்சயமாக சரி சார், கவர்னர் என்ன சொல்லுவார் சார்? நிச்சயமா செய்யல. சட்டம் ஒழுங்கு தான் கெட்டு போயிருக்கு. அதான் குடியிலேயே சொல்லிட்டேன், குடி எதுக்கா அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாச்சு. சரி, இப்போ ராமானுஜம் உங்களை கேட்காம நியமிச்சதா சொல்றீங்க. ஆமா, ராமானுஜம் இன்னொருத்தர் பேர் என்ன, தட்சிணாமூர்த்தி, 3 பேர் நியமிச்சிருக்காங்க. இதுக்கு எதிராக நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன் சார். போடுவேன் சார், உறுதியாக போட்டிருக்கேன். அந்த நம்பர்லாம் நாளைக்கு தரேன் உங்களுக்கு. தமிழகம் வந்த பிரதமர் மோடி வந்து முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தலில் வந்து 2 பேரும் சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இது சட்டசபை கூட்ட சொன்னேன். சட்டசபை இது வரைக்கும் அவன் கூட்டல. சட்டசபைக்கு நீங்க வரணும், நான் நிச்சயமாக வர வேண்டிய நேரத்தில் நான் வருவேன், வராம இருக்க மாட்டேன். சட்டசபை கூட்டுங்க, அதையும் கவர்னர் சார். சட்டசபை நீங்க கூட்டலையே, அதெல்லாம் கூட்டுங்க. செயலற்று இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க அத்தனை பிரசன் தான் போய் சேர்ந்து தான் போய் சொல்லணும் கவர்னர்கிட்ட. செயலற்று போய் இருக்கு யாரு சொல்லணும்? நீங்க தானே சொல்லணும். பிரஸ் எதுக்கா பத்திரிகைலாம் ஜாலர் அடிக்க கூடாது, பத்திரிகைகள் பூரா சொல்லணுமா, அதுதான் முக்கியம். நான் வரும்பொழுது நிச்சயமாக வருவேன். எப்படி வரணும்னா அப்பலாம் என்னென்ன பிரச்சனைக்காக வரணுமோ அது நிச்சயமாக வருவேன். தேவைப்பட்டால் நான் வருவேன். எப்படி சார் நீங்க வாங்க பூர்ண வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. சார் நாளை மறுநாளா உண்ணாவிரதம் 13 உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட போராட்டத்தை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வியூகம் எப்படி வகுக்கிறங்க முன்கூட்டியே நான் சொல்லவும் மாட்டேன். சொல்லும் போது நீங்களே புரிஞ்சுக்கிறீங்களே எப்படி இருக்குமோ என்பதை. சார், இப்போ அதே மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு மதுவிலக்கு தொடர்பாக, அதாவது மதுக்கடை எண்ணிக்கையோ அல்லது நேரத்தையோ குறைக்கிறது தொடர்பாக தமிழக அரசு வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடலான்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. என்னைக்கு தான் வெளியிட்டுச்சு? யார் நீங்க தினத்துனா நீங்க என்னைக்கு தான் வெளியிட்டுச்சு? என்னைக்கு இந்த அம்மா வெளியிடுச்சு? நீங்க இத்தனை பேர் தமிழ்நாடு பூர்ண மதுவிலக்கு வேணும்னு கேட்கும்போது வாயை திறக்காதவங்க இது 15ஆம் தேதி வாயை திறப்பாங்க. சொல்றோம். அதாவது கல்லை விட்டெறியணும், கிடைக்கிற பழம் தானே கிடைக்கும். எடுக்கிற விட்டெறியணும், கல்லை விட்டெறியறது நான் என்னுடைய பழக்கம். அது மாதிரி கல்லை விட்டெறியா நீங்க கல்லை ஜெயலலிதாமலை விட்டெறியதில்லை, கேள்வி கணைகள் தொடுக்க சொல்லி. புரியுதுங்களா?